மகாநதி. இங்க குமரன் விஜய பத்தியும், காவேரி பத்தியும் சாரதா கிட்ட பேசி புரிய வச்சு, அது மூலியமா விஜயும், காவேரியும் சீக்கிரமே வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இங்க குமரன் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இங்கிருந்து கிளம்பி எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கும் போறாங்க. இங்க விஜய் எப்படியும் இன்னைக்கு இவங்கள ஃபாலோ பண்ணி இவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தீரணும்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. கரெக்டா இங்க அவங்களும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ விஜய் பாத்துறாரு. ஓ, இந்த வீட்டுல தங்கியிருக்கீங்களா, சரி ஓகே, இன்னைக்கு வர வேணாம், இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க, போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நாளையில இருந்து இந்த விஜயோடைய சேட்டையை நீங்க பாப்பீங்க அப்படின்னு விஜய் அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுக்குள்ள வரும்போது சாரதா, மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இல்லைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் இங்க ஆராத்தி எடுத்து வராங்க. எடுத்து வந்து இங்க ஆராத்தி எல்லாம் எடுத்து குமரனை உள்ள கூப்பிடுறாங்க. குமரனும் என்னத்த, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இப்போ அப்படின்னு கேட்க, இருக்கட்டும், நீங்க இன்னைக்கு அவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சிருக்கீங்க, இன்னைக்கு ஊருக்கான ஃபுல்லா உங்க மேலதான் இருக்கும், நாளைக்கோ நாளைக்கோ இந்த நிகழ்ச்சி டிவியில ஒளிபரப்பானுச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுவாங்க. ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல யாரு கண்ணு படிச்சு தெரியல, இப்படி நம்ம குடும்பம் ரெண்டு பட்டு போய் இருக்கு, குடும்பத்துல சந்தோஷமே இல்லை, இன்னைக்கு நீங்க ஜெயிச்சதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் மூஞ்ச சிரிப்பே வருது அப்படின்னு சொல்லவும், இங்க காவிரி ஒண்ணு, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ண தப்பு தானே இன்னைக்கு நீங்க அப்படி மேல ஃபீல் பண்ணி பேசுனீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னால உங்க எல்லாருக்கும் கெட்ட பேர் தான், நான் நர்மதாவுடைய மெடிக்கல் செலவுக்காக அப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், ஆனா அதுக்காக விஜய் இப்படிலாம் பண்ணுவாருன்னு நான் யோசிக்கவும் இல்லை, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு காவேரி ஃபீல் பண்ணி பேச, உடனே குமரன் சொல்றாரு, இல்ல காவேரி, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் இந்த கான்செப்ட் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, மாமா சொல்லுவாரு, அத்தை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நமக்கு ஒருத்தவங்க ₹1 காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ₹1 நன்றி விசுவாசத்தை எப்போதுமே காலம் ஃபுல்லா மறக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. ஞாபகம் இருக்கா அத்தை? இருக்கு மாப்பிள்ள. அது மாதிரிதான் விஜய் நீங்க தப்பா பாக்குறீங்க, ஆனா விஜய் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தப்பா தெரியல நம்ம எல்லாருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, விஜய் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்காரு காவேரி. சொல்ல போனா இந்த ஃபங்க்ஷன்லாம் எங்க நடக்குது, இந்த ஆடிஷன் எங்க நடக்குது, அந்த ஆடிஷன்ல யாரை போய் பார்க்கணும், யாரை பார்த்தா இதை கலந்துக்க முடியும், அதுக்கு என்ன மாதிரியான கான்சல்ட் பண்ணணும், என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், அதுக்கு பணம், நான் வேலைக்கு போகிற நேரத்துல எனக்கு ஆதரவா வீடு கொடுத்தாரு, நம்ம எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. சொல்ல போனா நம்ம எல்லாரையுமே அவரு ஒரே குடும்பமா தான் நினைச்சாரு. அந்த வீட்டுக்கு நம்மள்ட்ட இது வரைக்கும் வாடகை கேட்டதில்ல, அட்வான்ஸ் கேட்டதில்ல, எதுக்குமே நம்மள்ட்ட ஒரு பணம் கேட்டதில்ல, எல்லா பிரச்சனைக்கும் அவரு முன்னாடி நின்று ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. சொல்ல போனா நம்ம யமுனா வாழ்க்கை அப்படி ஒரு கேள்விக்குறியில இருக்கும்போது அவங்க வீட்டை எதிர்த்து அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு கடைசியில நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்படி விஜய் பண்ண நல்ல விஷயங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு காவிரி. ஆனா அவர் பண்ண ஒரே கெட்ட விஷயங்கிறது, உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு உன்னை பயன்படுத்திட்டு மட்டும்தான், அது மிகப்பெரிய தவறு. அதுவும் அந்த நேரத்துல நான் கொஞ்சம் பொறுமையா போயிருந்திருக்கலாம், ஆனா திடீர்னு எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால நானும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் எல்லாரும் அதை பெருசாக்கிட்டீங்க, நாமளும் விஜய் விட்டு ஒதுங்கி வந்துட்டோம். அதுக்காக அவர் பண்ண நல்ல விஷயத்த நம்ம மறக்கவும் முடியாது, அதை மறந்துடவும் முடியாது. என்னைக்குமே நான் விஜய்க்கு கடமைப்பட்டிருக்கணும் தான். சொல்ல போனா நான் அந்த இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, ஆனா அவரை பத்தி நல்லா பேசுறதுக்கு இப்போ வார்த்தை இல்லைன்னு சொன்னேன். உண்மையிலேயே என்னுடைய இந்த வெற்றிக்கு உண்மையான காரணம் விஜய் தான் அப்படின்னு இங்க குமன் சொல்ல, காவேரிக்கு அப்படியே சம பூரிப்பா இருக்கு. ஏன்னா இந்த குடும்பத்துல எல்லாருமே விஜயால காவிரியுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா விஜய் காவிரியுடைய வாழ்க்கை கெடுக்கல. அந்த டைமிங்ல காவிரி சொல்றாங்க, எல்லாரும் நீங்க விஜய் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, மாமா சொல்ற மாதிரி அவர் நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு, நான் அந்த டைம்ல பணம் இல்லாம அலையும் போது எனக்கு விஜய் தான் பணம் கொடுத்தாரு, பணம் கொடுத்து உதவி பண்ணாரு, அந்த உதவி தான் இன்னைக்கு நர்மதாவை உயிரோட இருக்க வச்சிருக்கு. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் விஜய் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டு எனக்கு பணம் கொடுக்காமலோ என்ன அவரு வீட்டுல வச்சுக்காம இருந்தா கண்டிப்பா என்னால அந்த பணத்தை எனக்கு ரெடி பண்ணிருக்க முடியாது, நர்மதோட வாழ்க்கையை கேள்விக்குறியா போயிருக்கும். ஆனா அன்னைக்கு நம்மளுடைய ஆபத்துக்கு ஏத்த மாதிரி உதவி பண்ணாரு, எதையுமே அவரு தெரிஞ்சு செய்யல, அவருடைய விளையாட்டு புத்தி, அவருக்கு இருந்த நெருக்கடி என்ன அப்படி ஒத்துக்க வச்சது. அதுவும் அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, நானே தான் ஒத்துக்கிட்டேன், நம்மளுடைய கஷ்டத்துக்காக நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்காக அவர் மட்டுமே குறை சொல்றது சரியில்லைதாமா அப்படின்னு காவையும் சொல்றாங்க. சாரதா உடனே, என்னடி என்ன,
அப்போ அவர் பண்ண சரி, நான் பண்ண தப்புன்னு சொல்லுவாரியா நீனு அப்படின்னு கேட்க, இங்க குமரனும் இல்லத்த, நீங்க பண்ணதும் சரியில்லைன்னு சொல்ல, நீங்க பண்ணதும் கரெக்ட் தான். ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய இப்படி கெடுத்துட்டாரே அப்படிங்கிற ஆதங்கத்துல நீங்க அப்படி பேசுனீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்காக விஜய் முழுவதுமா கெட்டவர்னு என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவரு என்கிட்ட நிறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில என்ன மாதிரியான உறவு இருக்கு. ஸோ 2 பேரும் இப்பதான் எலியும் பூனையுமா வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப சந்தோஷமா இருக்கோம். 2 பேருமே உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்க அடுத்தது குழந்தை பெற்றுக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆக போறோம் அப்படி இப்படின்னு இது வரைக்கும் விஜய் என்கிட்ட நிறைய பேசியிருக்காரு. ஆனா அப்படியாப்பட்ட விஜய் எதுக்கு பண்ணாரு அப்படிங்கிற கோவத்துலதான் நான் அன்னைக்கு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். அவரை அடிச்சும் போட்டேன். இப்போ எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கிறத. எனக்கு தெரிஞ்சு காவேரிக்கு ஏத்த ஆளு விஜய் மட்டும்தான். அதே மாதிரி விஜயுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க போறது காவேரி மட்டும்தான். அவங்க 2 பேரையும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு சரியா இருக்குன்னு தோணுதத்த அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? மட்டும் என்ன 2 பேரும் பிரிச்சு வைக்கணும்னு ஆசையா என்ன? ஆனா அவன் பண்ண காரியத்துக்கு என் மனசு ஆற மாட்டுது மாப்பிள்ள. என்னால அதை ஏத்துக்க முடியல. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு பொண்ணுகிட்ட போய் இப்படிலாம் பண்ணலாமா? கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ என்ன அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணா? ம் மனைவியா ஏத்துக்கணும்னு நினைச்சவன் மனசு ஃபுல்லா இவளை மனைவியா நினைச்சுக்கிட்டு இவளை ஏத்துருக்கணும். ஆனா 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இவளை நினைச்சதுக்கு அவன் பயன்படுத்தி இருந்திருக்கான். அப்படி நினைக்கும் போது ஒரு பெத்த அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்னு தெரியுமா மாப்பிள்ள உங்களுக்கு? ஐயோ அத்தை, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது அத்தை. அது விஜய்க்கும் புரிஞ்சிருக்கு. அதனாலதான் விஜய் வந்து மன்னிப்பு கேட்டாரு. இப்பயும் என்கிட்ட இது வரைக்கும் நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அப்ப பண்ணது தப்புதான். நான் அப்ப இருந்த சுச்சுவேஷன்ல அப்படி எதையுமே யோசிக்காம பண்ணிட்டேன். அதுக்காக நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னால காவிரி இல்லாம இருக்க முடியல. காவிரி அந்த வீட்டுல வாழ்ந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அப்படியே வந்து வந்து போகுது. காவிரி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துட்டு காவிரிய என் கூட சேர்த்து வைங்கன்னு இப்ப கூட இடையில 2 நாள் என்ன வழியில பார்த்து பார்த்து பேசினாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் அவரு நம்ம குடும்பத்துக்கு பண்ண நல்லதை வச்சு பார்க்கும்போதும் கண்டிப்பா அவரு காவிரிய கண் கலங்காம பார்த்துப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அதுக்காக நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா எல்லாரையும் பெத்தவங்க நீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதா உங்க பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? ஆனா நானும் இந்த வீட்டு ஒரு பையனை தான் நினைக்கிறேன். காவிரிய என் தங்கச்சின்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் சொல்றேன் அத்தை. ஒரு அண்ணனா என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா விஜயவும் காவிரியும் சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு இங்க குமரன் சொல்றாரு. அப்படியே இங்க சாரதா எதுவும் பேசாம அமைதியா ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போன சாரதா கிட்ட போயிட்டு கங்கா கேக்குறாங்க, என்னம்மா அவரு அவ்வளவு தூரம் சொல்றாரு, நீ எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்ட. இங்க பாருமா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. விஜய் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியா பண்ணாரோ, ஆனா அவர் பண்ண உதவினாலதான் இன்னைக்கு நர்மதா நல்லா இருக்கா. அதே மாதிரி அவர் பண்ண உதவினாலதான் இன்னைக்கு இவரு போயிட்டு அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நாம எல்லாருமே ஒரு நல்ல நிலைமை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது காவிரியால தான். காவேரிக்கு விஜய் தான் பக்கபலமா இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது விஜய் கிட்ட இருந்த ஒரே ஒரு கெட்ட விஷயம் அது மட்டும்தான்மா. அதை நாம மறந்துட்டு அவரை மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா காவிரியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். காவிரி நல்லா இருந்தாலே போதுமா, நமக்கு வேற என்னமா வேணும் அப்படின்னு இங்க கங்காவும் சாரதாட்ட போயிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. சாரதா எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப அமைதியா இருக்காங்க. கங்கா உடனே, என்னம்மா நான் இவ்வளவுதான் சொல்றேன், அவரு இவ்வளவுதான் சொல்றாரு, நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்கியம்மா அப்படின்னு சொல்ல, இல்ல கங்கா, ஒரு பெத்த அம்மாவா என்னால அதை சடனா ஏத்துக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பவும் காவேரி ஏமாந்துருவாளோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. காவேரி உங்க அப்பா மாதிரி. அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது வெளில யார்ட்டையும் சொல்ல மாட்டா. ஏன்னா எங்க அதை நினைச்சு நாம கஷ்டப்படுவோமோ அப்படின்னு அவ அவ மனசுக்குள்ளேயே வச்சுப்பா. அதான் எனக்கு பயமா இருக்கு. திரும்பவும் காவேரி அந்த வீட்டுக்கு போய் விஜய் திரும்ப எதனா பிரச்சனை பண்ணா நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. லாபமோ நஷ்டமோ நாமளே பாத்துக்கலான்னு காவேரி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த வீட்லயே கஷ்டப்படுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கங்கா. அதான் என்னால காவேரியை திரும்பவும் அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தோணல அப்படின்னு சாரதா சொல்றாங்க. ஆனா கங்கா சொல்றாங்க, இல்லம்மா நீ நினைக்கிறது தப்பு. காவேரி விஜயும் கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை பிரிச்சு வைக்கிறதாமா தப்பு. நீ தயவு செஞ்சு யோசிமா. யோசிச்சுட்டு நீ ஒரு நல்ல முடிவு சொல்லுமா. நீ சொன்னா கண்டிப்பா காவேரி விஜய் கூட போய் சந்தோஷமா வாழ்வாமா அப்படின்னு கங்கா சொல்ல, சாரதா யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அப்படியே.